பல்லாவரத்திலிருந்து செங்கற்பட்டு வரை தினம் தினம் ஏற்படுகிற போக்குவரத்து நெரிசலால் மக்கள் படுகிற துயரத்தை எல்லாம் அறிந்து அதை சரி செய்திட வேண்டும் என்ற நோக்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர், தாம்பரம் மாநகராட்சி காவல்துறை மாநகர காவல்துறை ஆணையர், அதே போல சென்னை தாம்பரம் மாநகராட்சியினுடைய ஆணையர், வருவாய்த்துறை, நெடுஞ்சாலைத்துறை, போக்குவரத்து துறை போன்ற துறைகளை அதிகாரிகள்லாம் கலந்து இந்த போக்குவரத்து பிரச்சனையிலிருந்து மக்களை எப்படி பாதுகாப்பது என்பதை பற்றிலாம் ஆய்வு செய்தோம். இப்போது ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கமிட்டி 10 நாட்களுக்குள்ளாக ஆய்வு செய்து இந்த போக்குவரத்து நெரிசலிலிருந்து மக்களை எப்படி பாதுகாப்பது என்பதை ஆய்வு செய்து அறிக்கை தர இருக்கிறார்கள். அதன்படி சரியான முறையில் நடவடிக்கை எடுத்து போக்குவரத்து ஏற்படாத அளவிற்கு, மக்கள் சிரமப்படாத அளவிற்கு அந்த பணிகளை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இந்த கூட்டம் ஏற்பாடு செய்து மிக சிறப்பாக நடைபெற்றது. ஆக பல்வேறு அனைத்து துறைகளிலும் இருக்கிற சிக்கல்களை, பிரச்சனைகளை சொல்லியிருக்கிறார்கள். அதையெல்லாம் சரி செய்திட வேண்டும் என்று இப்போது அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. ஆக ஒரு வாரம் 10 நாட்களுக்குள்ளாக நிச்சயமாக, அதாவது சனிக்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னால், வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தாம்பரம் வழியாக இருந்து செங்கல்பட்டுக்கு போக முடியாது. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் இல்லை திங்கட்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுலேருந்து சென்னைக்கு வர முடியாது. ஆக இப்பேற்பட்ட பிரச்சனைகளிலிருந்து நிரந்தரமாக மக்கள் படுபடுகிற அந்த சிரமங்களை போக்கிட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ஒரு வாரம் 10 நாட்களுக்குள்ளாக அந்த ஆய்வு தருகிற அறிக்கையின் மூலமாக சரியான நடவடிக்கை எடுத்து போக்குவரத்து சிக்கலிலிருந்து மக்களை நிச்சயமாக பாதுகாப்போம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப அதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்க போறோம். எல்லாத்தையும் இப்ப பேசியாச்சு. அது மாதிரி ஆமணி வண்டி எல்லாம் அங்க நின்றுனா அது நடவடிக்கை எடுத்துருவாங்க. எது இப்ப நாங்க ஒரு கமிட்டி போட்டிருக்கிறோம், எல்லா துறையும் சேர்ந்து. அவங்க ஆய்வு பண்ணி ஒரு 10 நாட்கள்ல ரிப்போர்ட் கொடுக்க போறாங்க. அதன் பேரில் அவங்க அந்த ஆய்வுல என்னென்ன சொல்றாங்களோ அதெல்லாம் சரி செய்து தந்து அந்த போக்குவரத்து பிரச்சனை சரி செய்ய இருக்கிறோம். நாங்க பேசிட்டோம்ப்பா, என்னென்ன சிக்கல் இருக்குதுன்னு எல்லாம் சொல்லிட்டாங்க. அந்த சிக்கலை தீர்ப்பதற்கு என்ன நடவடிக்கைன்னு சொல்லி இப்போ அந்த கமிட்டி ஆய்வு அறிக்கை தந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் ஒழுங்குபடுத்தி சரி பண்ணி அது ஜனங்கள்லாம் நிம்மதியாக போகிறதுக்கு வரதுக்கு வேண்டிய ஏற்பாடு நாங்கள் பண்ணோம். காவல்துறை இருக்குது, வருவாய்த்துறை இருக்குது, நெடுஞ்சாலைத்துறை இருக்குது, கார்பரேஷன் தாம்பரம் மாநகராட்சியினுடைய அதிகாரிகள் இருக்கிறாங்க. வேகப்பட்டு நடக்க போகுது. திருச்சி போட போறோம். எலெக்ஷன் கோடு வந்து இல்லப்பா, எந்த வேலையும் நடத்த முடியல. அதுக்கு டெண்டருக்கு போனோம், அதுக்கெல்லாம் டைம் ஆகணும். இப்போ நீங்க தான் கிட்டத்தட்ட 70, 45, 50 நாள் பாழா போச்சு. இனிமேல் தான் வேலையை வேகப்படுத்தி பண்ண போறோம். ஆமா, இப்ப இந்த சட்டமன்றத்தில் அறிவிக்க போறாங்க. அதுக்கு நிதி ஒதுக்கீடுலாம் பண்ணோம்ல. அதனால நிச்சயமா இந்த ரோடை எப்படி தலைவர் 29 கிலோமீட்டர் பாலம் போடணும்னு சொல்லியிருக்கிறாரு. நிச்சயமா தலைவருக்கு எல்லாத்தையும் நாங்கள் சொல்லிட்டோம், முதல்வருக்கு. ஆக எந்தெந்த பணிகள், அதுக்கு எவ்வளவு பணம் ஒதுக்கீடு செய்து அந்த பணிகள் எல்லாம் நிச்சயமாக எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமாக செய்திட முடியுமோ செய்து மக்களுடைய பிரச்சனை நாங்கள் போக்குவோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் இப்போ அதாவது காவல்துறை அதிகாரிகள் எல்லாமே முக்கியமான அதிகாரிகள் தான் போட்டுக்கிறோம். நாங்க தான் ஆர்டிஓ தலைமையில கம்ப்ளீட்டா எடுத்துட்டு இப்ப அதையும் ஆய்வு பண்ண சொல்லியிருக்கிறோம். அது சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதி, நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில இருந்து எங்கெங்கெல்லாம் அந்த பேருந்து நிலையத்தை அந்த நெல் கொடி எடுத்துட்டாங்களோ எங்கெங்க தள்ளி போடணும் அதையும் நாங்க அடுத்த ஸ்டடி பண்ண எல்லாத்தையும் அடுத்த ஸ்டடி பண்ணி அதையும் போட போறோம். சிறு வியாபாரிகள் எங்க எல்லாத்தையும் எடுத்துருவோம். யாரெல்லாம் அந்த ஆக்கிரமிப்புல இருந்து இந்த போக்குவரத்துக்கு இடைஞ்சலா இருக்கிறாங்களோ அது யாராக இருந்தாலும் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும். யாராக இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டேன். போலீஸே சொல்லியாச்சு, யாராக இருந்தாலும் தயவு தாட்சன் இல்லாத போக்குவரத்துக்கு இடங்கள் செய்கிற யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியாச்சு. இப்ப அதையும் சொல்லியாச்சு. எல்லாம் உங்க கதை எல்லாத்தையும் நாங்க பேசிட்டோம், ஸ்டடி பண்ணி அதுக்கு பின்னால வழி கொடுக்குறது தானே. அதுக்கு வேகமா நடந்துட்டு இருக்க வேலை இன்னும் 4 மாசத்துல முடிச்சிடும்.
ரெகுலரா இரவு நேரத்துல கரண்ட் கட் ஆகுது, சாலை மறியல் இல்லையா? எங்க ஒண்ணும் இல்லையா? ஒன்னு ரெண்டு இடத்துல டிரான்ஸ்ஃபார்ம் ஃபெயிலியர் ஆயிருக்கும், அது மாதிரி தான் இருக்கும் தவிர நிரந்தரமாலாம் தப்பாலாம் சொல்லாதீங்க. ஏங்க இப்ப காத்து மழை அடிச்சது, மரம் சாஞ்சு விழுது, திடீர்னு கரண்ட் அந்த இடத்துல கட்டு தான் ஆகும். அதுக்கு எல்லா இடத்துலயும் கட் ஆகுதுன்னா எப்படி அது? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.